எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். எனக்கு தரப்போறாரு இந்த கொடுக்கிறேன் 10:19 லூக்கால பார்ப்போம். இதோ வாசிக்கலாமா? லூக்கா 10:19. கற்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கொடுப்பேனா கொடுக்கிறேனா? கொடுக்கிறேன். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தான். காலையில போய் கேளுங்க. அந்த நாளுக்குரிய வல்லமை, அந்த நாளுக்குள்ள அதிகாரம் கிடைக்கும். இந்த பிசாசு இருக்கானே, அவன் ரொம்ப தந்திரக்காரன். அவன்கிட்ட வல்லமை கிடையாது. இருக்கு வல்லமை, இந்த வாளுக்கும் சின்ன வல்லமை இருக்கு, இல்லைன்னு சொல்லல, இருக்கு. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிறது கோடி மடங்கு வல்லமை. நம்ம அந்த சின்ன அவன் வல்லமையை கண்டு, ஒரு வசனம் உண்டு தெரியுமா? பிசாசுடைய வல்லமையை கண்டு என்ன செய்யணுமா? சங்கீதம் 59:9 அவன் வல்லமையை கண்டு பாருங்க, அவன் வல்லமையை கண்டு உமக்கு காத்துப்பேன். பிசாசுடைய வல்லமையை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கடவுளுக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். 59 சங்கீதத்தை யார் எழுதுனா? தாவீது தான் எழுதார். எப்ப எழுதுதாருன்னா, சவுல் 59 இனிஷியல் எடுத்து பாருங்க. சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது பாடின பாட்டு. தாவீதை கொல்லுவதற்கு ஏவல் ஆள். தாவீதுக்கு யாரு? சவுல் நண்பரா? யாருமா? தாவீது சவுளுடைய மருமகன். தாவீதுக்கு சவுல் மாமனார், மகளை கட்டி கொடுத்தவர். மருமகனை கொல்லுறதுக்கு ஏவல் ஆட்கள் அனுப்புனாங்களாம். இப்பவும் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. இப்பவும் நடக்கா இல்லையா?
எப்படியாவது இந்த குடும்பம் வாழக்கூடாது, இந்த குடும்பத்துல துன்பம் வந்துடணும். கொல்லுறதுக்கு பிசாசு அவனுக்கு தெரிஞ்சு அதானே, அவன்கிட்ட இருக்கதானமா அது கொடுப்பான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அண்டி வேற ரெண்டுக்கும் வரமாட்டான். திருட்டு பெயர் பொய் 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 பொய்யனும் பொய்க்கு பிதாவும் மாணவன். நல்ல காரியம் அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. புறம்பான இருள் அக்கினி அவியலுக்கு போறான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். எத்தனை குடும்பத்தை இன்னைக்கு ஸ்பாயில் ஆகி இருக்கு. இப்ப சொல்ல போனா எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, எனக்கு பில்லி சுனிய வச்சுட்டாங்க, எனக்கு மந்திரவாதியை வச்சு ஏறி விட்டுருக்காங்க, செத்து ஆவியின் கிரிய இருக்கு. அம்மா இப்ப ஜோமனை சொன்னா விசேஷமா பொண்கள் வந்துருவாங்க, தூக்கமா வருதுமா, கண்ணை கட்டிக்கிட்டே வருதுமா, ஜோமனவே முடியல, ஆசையா இருக்கு ஜோமனவே. இன்னைக்கு ஆண்டவர் எல்லா கட்டுக்களையும் இன்னைக்கு என்ன செய்தாரு, உடைச்சு தள்ளுதாரு. கேளுங்க, இந்த நேரத்துல பெரிய காரியமே கிடையாது. கூடி இருக்கும்போது ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜோம் பண்ணுங்க. கூடுங்கிற நேரத்துலலாம் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெரும். சத்தியத்தை கேட்க வசனத்தை கேட்கும்போது வாயிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அந்நிய பாஷையை பெற்றவங்க ஆண்டவரே எனக்கு இறங்கு, வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருங்க. கட்டுக்கள் அறுக்கப்பட்ட கண்டுக்குட்டி கொழுத்த கண்டுகளாய் வளருவோம். கட்டுக்கள் அறுக்கப்பட்ட கண்டுக்குட்டி கொழுத்த கண்டுகளாய் வளருவோம். ஆரோக்கியம் ஆரோக்கியம் செத்தையின் கிளறினில் ஆரோக்கியம் 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 செத்தையின் கிளறினில் ஆரோக்கியம். ஆண்டவர் கட்டுகளெல்லாம் அறுக்க இந்த நேரத்துல செய்வினை கட்டு, மந்திரவாத கட்டு, பில்லி சூனிய கட்டு உங்க பிள்ளைகள் மேல, உங்க மேல, கணவன் மேல, உங்க தொழிலின் மேல, உங்களது உயரின் மேல வச்சிருக்க எல்லாம் ஆண்டவர் அறுத்து போடுதார். சர்ப்பங்களையும் ஏழ்களையும் மிதிக்க சத்துருவினுடைய சகல வல்லமை எல்லா வல்லமையும் தான் மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன். எல்லார் கையிலையும் கொடுக்க இருப்பு கோலால் ஆளுகை செய்ய. ஏசாயா 52:1 பார்க்கணும் இல்லையா? எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை, உனக்குன்னு ஒரு வல்லமை பொட்டகம் உனக்குன்னு வச்சிருக்காரு. வல்லமே நீ எழும்பு தரித்துக்கொள், உனக்குன்னு வல்லமை இருக்கு. எழு இந்த நேரம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏன் வல்லமை? என்னுடைய அதிகாரம், என்னுடைய பலன், எனக்கு ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறார். எத்தனை நேரம் கெந்தி கெந்தி நொண்டி நொண்டி 40 வயசுக்கு ஆன பிறகு என் முட்டுக்களை பிடிச்சுக்கிட்டு அங்க வலி இங்க வலி எல்லா வலியும் நீக்கி தருவது சொல்லி பாருங்க. நடக்க வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வரைக்கும் சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் 2 பேருனாலும் கேலி அடிப்பாங்க, கேலி அடிக்க வாயெல்லாம் பொத்திடுவார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. எபிரேயர் 4:12 பார்ப்போம். தேவனது வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. தேவனது வார்த்தை உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப தெரியாட்டாலும் ஏதாவது ஒரு நாள் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் வல்லமை உள்ளவனா இருப்பான். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரிய பிரகாசம் போல இருப்பாங்களாம். அதனால நம்ம வார்த்தையை என்ன செய்யணும்? சொல்லணும். சின்ன வார்த்தையா இருக்கலாம். அது ஒரு பிரச்சனை வந்துடுது, அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்படியே காலையில எழும்புவோம் இல்லையா? பகல்லையும் ஜெபம் பண்ணணும். ஒரு இதுல பிரசங்கத்துல கேட்டேன், அந்நிய பாஷையை எப்போ பேசலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்காரு. காலையில எழும்புதீங்களா? எழும்பிட்டு சாப்பிட்ட உடனே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு, அந்நிய பாஷையில பேசுங்க. மதிய சாப்பாட்டு வரைக்கும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் அந்நிய பாஷை பேசுங்க. டீயை குடிங்க, டீயை குடிச்சிட்டு அந்நிய பாஷை பேசுங்க. ராத்திரி சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அந்நிய பாஷை பேசுங்க. தூங்குங்க, தூங்க போக வரைக்கும் அந்நிய பாஷை பேசுங்க. அப்ப எங்க நேரம் இருக்கு? எல்லா நேரமும் நம்ம என்ன செய்வோம்? தூங்குவோம். தூங்குனால என்ன செய்யுமா? நித்திரையே செய்திடும் ராவில் நித்தம் என் ஆத்மா நல்விழிப்பே. நித்திரையே செய்திடும் ராவில் நித்தம் என் ஆத்மா நல்விழிப்பே.
இந்தழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். என் கதவருகே இந்தழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். பாருங்க, என் இயேசுவின் மேல் சார்ந்தே உன்னவனாந்தரத்தில் நடந்திட வாழ்வடைந்தேன். நடந்திட வாழ்வடைந்தேன். நம்ம வாழ்க்கை வெளியிருந்து பார்க்க வனாந்தர மாதிரி பெரிய சூறாவளி அடிச்சு ஒண்ணுமில்லாம கிடக்கிற மாதிரி மற்றவங்க பார்வையில இருக்கும். நானோ உடைய வல்லமையை பாடி அதிகாலையிலே கீர்த்தனம் பண்ணுவேன். நம்ம வாயில பாட்டு போகவே கூடாது, துதி வந்துகிட்டே இருக்கணும். பாட பாட கழுத குரலும் கனி உள்ளதாயிரும். அதனால பாடிக்கிட்டே இருங்க, சரியா? ஒரு நாள் பாட்டை நிப்பாட்ட கூடாது. இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்குவதற்கு முந்தி கூட என்ன பாட்டு பாடினாராம்? ஸ்தோத்திர பாட்டை பாடினார், சரியா? அது பிறகுதான் சிலுவையை தூக்குதார். அதனால நம்ம வந்ததே அவரை வச்சுதான் இந்த உலகத்துல வச்சிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த வேலையை இந்த பிள்ளை முடிச்சுட்டு வருவான். எனக்கு வேற வேலை, உங்களுக்கு வேற வேலை. அவங்கள மாதிரி நான் இல்லையே, அவங்கள மாதிரி வல்லமை இல்லையே, அதெல்லாம் பார்க்க கூடாது. நம்மள வல்லமையோடு உதிக்கிற சூரியனை மாதிரி நம்மளை வச்சிருக்காரு. நம்மளை கண்டாலே பேய் நடுமும், பிசாசு நடுமும். கடந்த வாரம் ஒரு செய்தி கேட்டேன். நம்ம சைடுல சேர்ந்த பாலாசீர் லாரின்னு ஒரு ஊழியக்காரர் ஒரு காலம் இருந்தாரு. அவர் சென்னை ஊழியத்துக்கு கூப்பிடுவாங்களாம். இவர் ட்ரெயின் ஏறின உடனே அங்க சென்னையில் உள்ள ஒருத்தர் சொல்றாரு, பிசாசுகள் பிடிச்சதெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருமா பார்த்துக்கிடுங்க. ஐயோ ட்ரெயின் ஏறிட்டு அன்னை வந்து விரட்டிடுவான், ஐயோ நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லி ஓடுமா. இங்க ட்ரெயின் ஏறணும் அந்த பிசாசுக்கு தெரியும். ஒரு மனுஷனை கர்த்தர் அவ்வளவு வல்லமையா பயன்படுத்தி இருக்காரு. உங்களே என்னையும் பயன்படுத்துவாரா, பயன்படுத்த மாட்டாரா? இன்னைக்கு உலகத்துல அதுக்குதான் வச்சிருக்காரு. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்தாச்சுன்னாச்சு. நமக்கு அந்த நம் யானையின் பலன் தும்பிக்கையில, மனுஷனுடைய பலன் நம்பிக்கையில. நம்முடைய வல்லமே நம்முடைய நம்பிக்கை. தேவன் என்னை உயிர்ப்பிப்பார், தேவன் என்னை உயர்த்துவார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். மற்றவங்களை காப்பி அடிக்க தேவை. காப்பி அடிச்சு ரொம்ப நாள் நம்ம வாழ முடியாது. அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி. எவ்ரிபடி இஸ் யூனிக் இன் திஸ் வேர்ல்டு. ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். உனக்குன்னு ஒரு எத்தியோனே உள்பக்கமே தரித்துக்கொள். நம்ம ஆண்டவர்கிட்ட என்னுடைய பலன் என்ன ஆண்டவர், என்னுடைய வல்லமை என்ன ஆண்டவர், நான் எதை அசைக்கணும்? உலகத்தை கலக்கிறவர்களா என்னை மாற்றி வச்சிருக்கிறேன். நான் இங்கதானே கிடக்கேன். தேவன் உங்களை எவ்வளவு வித்தியாசமாலாம் என்ன செய்வாரு, நடத்துவார். அன்னைக்கு ஒருத்தன் இருந்தான் இல்லையா, ஞானஸ்நானம் கொடுத்தான். ஞானஸ்நானம் எப்படி, அதுக்கப்புறமா காணப்படாமல் போனானாம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினாரே, சுத்தர்களால் மாறினரே, சுதந்தர் புரிந்தனரே. விசுவாசியே நீ கதறாதே, விசுவாசியே நீ கதறாதே, விசுவாசியே நீ கதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகல, காடையை அடிச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு வந்து 2 முழம் உயரத்துக்கு ஏதோ திடீர்னு ஒரு காத்து அடிச்சுதான் காடை வந்துதான் அது அவங்க மூக்குக்குள்ள போய் திகட்டி போகும் மட்டும் அப்படி அடிச்சு கொண்டாந்து போட்டுதான். இன்னைக்கு நம்மளுக்கு தேவனது காற்று நம்ம வீட்டை பார்த்து அடிக்குமா, அடிக்காதா? அடி. வாழ்வு நம்மளுக்கு வருமா, வராதா? அவன் காட்டுல மழை பெய்யுதுதான்பாங்க. மழை பெய்யும். நம்ம வீடு காடா இருந்திருக்கலாம். கர்த்தருடைய பார்வையில நம்ம போகும்போது என்ன செய்யும்? வானத்தின் பலகணிகளை திறந்து இளங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் நம்மள என்ன செய்வாரு? அந்த ஆசீர்வாதத்தை யாராலையும் நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. திருவலாம் வழி ஆரோன் சிரசுல ஊற்றி அப்படியே வழி கம 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 மனம். நம்ம வல்லமை எங்கெல்லாமோ என்ன செய்யும் தெரியும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, என்னை கெடுக்கிறதுக்கா வந்தீங்க
அவர் அதுக்கு முந்தையே கட்டளை கொடுத்துட்டு போயிருப்பார். எந்த மனுஷனாலையும் அவனை கெட்ட கூட முடியல, சங்கிலிகளால கூட கெட்ட முடியல. அப்படிப்பட்ட கொடிய பிசாச லாவகமா என்ன செய்தாரு? துரத்தி இருந்தார். சீஷர்களால் துரத்தக்கூடாமல் போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பிசாசு பிடிச்சவங்க காணப்படுவாங்க. செவ்வ ஆலயத்திலையும் பிசாசு பிடிச்சவங்க என்ன செஞ்சுட்டாங்க வந்திருந்ததை நம்ம பார்ப்போம். லூக்கா 4:33 பார்ப்போம் இல்லையா? ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். இப்ப நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? எத்தனை பேர் பிசாசு இருக்கு தெரியுமா? பேதுரு இருந்தான், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேனாரு. அடுத்த 5 வசனத்துல என்ன சொல்றாரு? அப்பாலே போய் பிசாசு அப்படின்றாரு. ஒரே சரீரத்தை கர்த்தருக்கும் ஒப்பு கொடுக்கலாம், பிசாசுக்கும் ஒப்பு கொடுக்கலாம். எத்தனை பேர் பிள்ளைய பாத்திய சனியனே பேய என் உயிரை வாங்குத என்னதெல்லாமோ வார்த்தை. பிறகு இங்க வந்து சொதர் 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 சொதரம். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் தேவடன். ஒரே வார்த்தை தான். அந்தரங்கத்துல இருக்கிறது தான் அம்பலத்துல இருக்கணும், அம்பலத்துல இருக்கிறது தான் அந்தரங்கத்துல இருக்கணும். ஒரே மாதிரி நம்ம அது வந்து ஞானமா நாங்க பேசுதோம், ஏதோ இருதயத்துல அடக்கி வச்சிருக்கோம்ல, ஒண்ணு அடைக்கலாம் வச்சதெல்லாம் போதும், எல்லாம் வெளியிறங்கமா தான் இருக்க போகுது, செய்யக்கூடாது. அப்படி பேசினா மன்னிப்பு கேளுங்க. ஜெப ஆலயத்திலே பிசாசு பிடிச்சிருக்க கடவுளை தான் காட்டினார். நல்லா இருக்காங்க என் பிள்ளைகள், ஆனா நிறைய பேர் பிசாசு பிடிச்சி இருக்காங்க. அவங்களுக்கு அந்த இருளை பற்றி அக்கறை இல்லை. இன்னைக்கு அக்கறைப்படல. இன்னைக்கு எந்த இந்த இடத்த விட்டு போகும்போது யாரும் பிசாசுனால பீடிக்கப்பட்டவங்களா போகக்கூடாது. அப்படியே சிலரை பிசாசு கட்டி வச்சு மரணத்துக்குள்ள கொண்டு போய் போயிட்டோம். பிசாசால பிடிக்கப்பட்டா பாதி ஏதாச்சும் குந்தி குந்தி நடக்குது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகார பின்பற்று. ஆண்டவரை துதிச்சா துதி, அங்கோடி சபித்தலும் துதித்தலும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வராம எல்லாம் வச்சுக்கிட்டு பிறகு அங்க நான் சோத்துறோம் சோத்துறோம் சோத்துறோம். நோ யூஸ். தேவ வல்லம் எப்பயோ அது சுத்தமானது, ஒரிஜினலானது. இந்த நெய் வந்து அக்மார்க் அப்படிம்பாங்க இல்லையா, ஒரிஜினல், எந்த கலப்படமும் இல்லாத வல்லம். நம்ம பேச்சும் கலப்படம் இல்லாத சுத்தமான பேச்சா என்ன செய்யணும்? இருக்கணும். சப்போஸ் மிஸ் ஆயிட்டா நம்மளை பார்த்தே 7-70 தடவை மன்னிக்க சொன்னார். அவர் எத்தனை தடவை மன்னிப்பார்? ஆண்டவரே எனக்குரியத மன்னிங்க ஆண்டவரே, என் வாய் ஸ்லிப் டங் ஆயிட்டு, சபிச்சுட்டேன், கிட்ட வார்த்தை பேசிட்டேன், நான் முறுமுறுத்துட்டேன். நம்ம பார்த்து 59ஆம் சங்கீதத்துல நம்ம படித்த வசனத்துக்கு முந்தின வசனத்துல பார்த்தா அவங்க என்ன செஞ்சுட்டே இருக்காங்களாம்? 15ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்தி திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டு இருப்பாங்க. சத்துருக்கள் மற்றவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. முறுமுறுக்கிறது யார்கிட்ட இருந்தா வருது? இப்ப பாத்துக்கிடுங்க, நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர்கிட்ட முறுமுறுப்பு இருக்கு. முறுமுறுக்கவுண்ட பிசாசு இருக்கு. அதனால ஈஸி. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். துரத்துங்க. ஒண்ணுமே இல்லை எங்க அப்பா தான் சொல்லுவாங்க, இல்லாதவா இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ பருப்பு இருக்கா அப்படின்னா அதாவது பருப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது, பருப்பு கொஞ்சம் வாங்கணுமே அப்படின்னு தான் சொல்லணுமா. பருப்பு இல்லை அப்படி நம்ம வேலையே அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்காங்க. அதனால நம்ம வந்து சொல்றது வந்து நல்ல வார்த்தைகளை நம்ம பேசுவோம். நம்ம கூடி வந்த இடத்துல கர்த்தரை அதிகமா துதிப்போம். கர்த்தரை அதை தூபம் போட்டோம். கொசு இருக்கு, எக்கச்சக்கம் கொசு இருக்கு. அதை போய் ஒன்னொன்னா பார்த்து இந்த கொசு வெள்ளையா இருக்கு, இந்த கொசு சிவப்பா இருக்கு, இந்த கொசு இப்பதான் என்னது பெருசா இருக்கு, இந்த கொசு ரொம்ப ஷார்ப்பா போயிரும். இப்படி ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்காம என்ன செய்தோம்? ஒரு ஆள் அவுட்டை தூக்கி வைக்கும். என்ன செஞ்சது? கொஞ்ச நேரத்துல பேர். அவ்வளவுதான். அந்த வாழை ஜெப தூக்கத்தை போட ஆரம்பிச்சிட்டோம்னா இதுதான் நம்ம, எனக்கு அதை தாங்க இதை தாங்க, அங்க அப்படி இங்க ஓட்ட அந்த இது எல்லாம் இருக்கா, அதெல்லாம் போட்டுவோம். இது நெகட்டிவ் தான். பிசாசின் எல்லா காட்டிலையும் தூர போடுது. ஆண்டவரே உண்மை துதிக்கிற ஆண்டவரே, இந்த இடத்த உங்க மகிமையினால நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம். எல்லா பேயும் பிசாசும் விளைவி போகணும். நம்மளுக்குள்ள தேவ வல்லமை வரணும். நம்மளை கண்டால பிசாசு என்ன செய்யணும்? ஓடணும். கர்த்தர் வந்து ஜெப ஆலயத்துல பிசாசு என்ன செய்தாரு? துரத்துதாரு. அசுத்த ஆவிகளுக்கு என்ன செய்தாராம்? கட்டளை இட்டாராம். எல்லாம் பயந்து போய் என்ன செஞ்சுதான்? ஓடிச்சான். 5:17 லூக்கா 5:17 என்னதான்? பிணியாளிகளை குணமாக்கத்தக்க
கர்த்தருடைய வல்லமே என்ன செஞ்சுட்டான்? விளங்கிட்டு. இன்னைக்கு நம்மகிட்ட வல்லமை வந்து பிச்சர் எடுங்க. எல்லாம் ஆர்வமா இருக்கீங்களா? லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. கர்த்தருடைய வல்லமை பிணியாளை குணமாக்கத்தக்க வல்லமை விளங்கிட்டு. இன்னைக்கு ஆண்டவர் வந்து 12 பேரை கூப்பிட்டு கொடுத்தாரு, 70 பேரை கூப்பிட்டு கொடுத்தாரு. அந்த லூக்கா 9:1 தானே பார்ப்போம். 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். சரியா? இப்போ என்ன செய்தாரா? சகல இதை வட்டம் போட்டுக்கிடுங்க. சகல பிசாசு, குட்டி பிசாசு, பெரிய பிசாசு. மகதலேனா மரியாதை 7 பிசாசு இருந்து, லேகியோன் ஆயிரக்கணக்கான பிசாசுகள் இருந்துட்டு. அப்படி பிசாசுகள் இருக்கு. குருடும் ஊமையுமான ஆவியே, குருடும் செவிடுமான ஆவியே அவர் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுதாரு. நம்மளுக்கு அது தெரிஞ்சா தானே அதை நம்ம பிசாசுன்னு தள்ளுவோம். பிசாச பிரதராக்கி வச்சுக்கிடுவோம். அவ்வளவுதான். அது அங்க அப்படி பண்ணுவோம். இங்கேயும் நம்ம வாழ்க்கையிலே கிரிய நடக்கும். அது ஒரு அளவுக்கு நடக்கும். சும்மா ஒரு விதைய போட்டோம்னா நல்ல நிலம் இல்லாட்டாலுமே முளைக்கும். கொஞ்சம் நல்ல தீஞ்சிட்டு வந்து போயிடும். 30, 60, 100 பலன் கொடுக்கத்தான் உங்களே என்னைய அழைச்சிருக்காரு. நான் ஆண்டவர் 30, 60 இல்லை, 100, 1000, கோடி கோடி கோடியான கோடி தாங்கன்னு நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. அப்ப நம்ம நிலம் எப்படி இருக்கணும்? இத மாதிரி 2 மனசால குந்தி குந்தி நடக்க வாழ்க்கையே இருக்க முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. கர்த்தர் நல்லவர், நிச்சயமா தருவார். சோர்ந்து போக விட மாட்டார், வெக்கப்படுத்த விட மாட்டார். நிறைய உங்க வருஷத்துல பேய் வந்து நிறைய ஆசீர்வாதங்களை திருடிட்டு போயிருக்கலாம். 1 வருஷம் படிக்க கோர்ஸ 10 வருஷம் படிச்சிருக்கலாமா இருக்கும். 1 வருஷத்துல செய்யக்கூடிய காரியம் 10 வருஷமா முடிக்க முடியாம கூட இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அது எல்லாத்தையும் தேவ வல்லமை என்ன செய்தாரு? ஊற்றுதார். இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்ம இருதயத்தை மட்டும் என்ன செய்து கொடுக்கணும்? கர்த்தருக்கு திறந்து கொடுக்கணும். அவர் வல்லமையை நம்ம நம்பணும். காலையிலே எழுப்பணும், கர்த்தரை பாடணும். வல்லமை வந்து சந்தோஷத்துலதான் இருக்கு. இப்போ மரம் தான் இருக்கு, கனி கொடுக்கணும், முக்கிக்கிட்டே இருக்கா? கனி கொடுக்கணுமே, கனிகளை முக்கி 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 மிகுந்த கனிகளையும் கொடுப்பதனால் என் பிதா சந்தோஷப்படுவார். அப்ப நம்ம ரொம்ப முக்குனோம்னா நிறைய கிடைக்கணும். அது பிரயாசத்தை சொல்றது. அப்படி பண்ணுதா? தானா கனி கொடுக்கும். எப்போ? அவர் சொன்னாரு, கொடியாகிய நீ செடியே உன்னில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. செடியே உன்னில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. இந்த கனி எப்போ இருக்கும்? கொடி செடியில நிலைத்து இருக்கணும். அவ்வளவுதான். அது பெரிய கஷ்டமா? அவரை ஒட்டிக்கிட்டே இருக்கோம். அவர் நிழல்லே நம்ம இருந்துட்டு என்ன செஞ்சிடணும்? கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரதத்தில் இருக்கிறபடியா அசைக்க முடியாது. தேவ பிள்ளைகள் சீயோனிலே தேவ பர்வதத்தை மாதிரி இருப்பாங்க, உறுதியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. அவ்வளவுதான். நான் உங்க கூட இருப்பேன் ஆண்டவர். அதுல என்ன பெரிய கஷ்டம்? ஜெபம்னா ஒரே பெட்டிஷன். இந்த லிஸ்ட் நம்ம கடைக்கு போகும்போது நம்ம மாப்பிள்ளை மாதிரி வந்து கேட்பான், என்னமா வாங்கிட்டு வரணும்? ஒரு 4 பொருள் எழுதுது. பிறகு உட்காந்து யோசித்து எழுதுனா அது பாட்டு போகும், 20, 30 போகும். பிறகு அவங்கள கடைக்கு அனுப்பிட்டு பிறகு ஃபோன் பண்ண வேண்டியது. இந்த பொருள் எல்லாரும் சிரிக்க பார்த்தா எல்லாரும் அப்படிதான் செய்வீங்களோ? மறந்துட்டு ஐயையோ இதை வாங்கிட்டு வந்துருங்க, அதான் வாங்கிட்டு வந்து. இத மாதிரி செவம்னா என் பிள்ளை ஆசிரியர்களையும் அவனை செய்யும், இதை செய்யும், அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, இதான் ஜெபம். எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டு இருந்தா பிரியமா? அவரோடு இணைஞ்சு இருக்குது, நிலைச்சு இருக்குது, சந்தோஷப்படுது, உறவாடுது. அப்பா இப்ப நம்ம அப்பா வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? சந்தோஷமா நம்ம பேசுவோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை போல ஆண்டவர் காலையிலே போய், என்னப்பா எப்படி இருக்கீங்க, சோமா இருக்கீங்களா, குட் மார்னிங் அப்பா, குட் மார்னிங் ஜீசஸ், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், குட் மார்னிங். உங்க வல்லமை எவ்வளவு பெருசு. அவர் பெரிய ஆளுதான், ஆனா அவர் நம்ம கூட உறவாட விரும்புகிறார். பையனை தூரத்துல கண்ட உடனே ஐயோ அவன் சட்டை பண்ணி
சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வந்தான். அவன்கிட்ட துட்டு இருந்ததா, காசு இருந்ததா? அவன் துணியெல்லாம் மாத்திட்டு வந்திருப்பான் அப்பாட்ட வரும்போது. அப்பா பெரிய பணக்காரன். அங்க ஆடல் பாடல் கொண்டாட்டம். இப்ப தங்க மோதிரம், ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியுமா? அவரு எத்தனை கிராம்ல போட்டாரோ பிள்ளைக்கு, ஓடி போய் கொடுக்காரு. அவர்கிட்ட அவ்வளவு பெரிய பணக்காரன், ரிச்மேன். எல்லாம் சென்று கிண்டு போட்டு கம்ம கம்ம கம்மன்னு வீடு மணக்க வீட்டுக்குள்ள பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் வேலைக்காரனா வரணும்ட்டு வாரான். போய் என்ன பண்ணுதாரு, கெட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அந்த நாத்தம்லாம், அந்த பண்ணி நாத்தம்லாம் அவருக்கு ஆறவே இல்லை. பார்த்துக்கிடுங்க, அவனையே சேர்த்த தேவன் நம்மளை சேர்த்துக்கிடுவாரா இல்லையா? போய் உறவாட வேண்டும், கொஞ்ச வேண்டும், கெஞ்ச வேண்டும். வேற உலக மக்கள்கிட்ட போய் நம்ம பண்ணக்கூடாது. நான் உங்களை ரொம்ப நேசிக்கேன்ப்பா, உங்க சமூகத்துக்கு நான் வந்திருக்கேன். சில பேச தெரியாம கூட இருக்கலாம். வந்துட்டேன் உங்கள்கிட்ட, உங்க பிள்ளை வந்துட்டேன், நான் 1 மணி நேரம் இருக்க போறேன், நீங்க என்னைய நடத்துங்க. எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நிறையாவே இருக்குது, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியல, எனக்கு இது தீர்த்து தாங்கப்பா அப்படின்னு வச்சு பார்த்துட்டு, சரி எனக்கு தெரிஞ்சது உமா போயிருந்து 4 பாட்டு பாடினேன். காலையிலே 59:16 என்ன பக்கம், காலையிலே உங்களுடைய வல்லமையை பாடி, காலையிலே உங்களுடைய கிருபையை மகிழ்ச்சியோடு போடுவேன். இந்த மகிழ்ச்சி தான் இன்னைக்கு ஆண்டவர் தரும். ஒவ்வொருவர் மேல மகிழ்ச்சிய கர்த்தர் இந்த நேரத்துல போட விரும்புகிறார். ஒவ்வொருவர் வாயிலையும் பாட்டு, தேவன் அருளிய புது பாட்டு என் நாவல இருக்கு அப்படின்னு சொன்னான். அந்த புது பாட்டை தேவன் என்ன செய்வாரு, தருவார். அந்த அது இப்படி இருக்கு, ஒரே நாள்ல அது வந்துடாதுமா, கொஞ்ச நாள் எடுக்கலாம், ஆனா வந்துடும். எத்தனை பேருக்கு இந்த கிருபை இன்னைக்கு வேணும்? நான் இந்த கிருபையோட தான் இந்த இடத்த விட்டு நான் என்ன செய்ய போறேன், போக போறேன். என்ன வேலை செய்யுங்க, என்ன படிங்க. நான் எம்எஸ்சி படிக்கும் போது பிசிக்ஸ் பார்த்துக்கிடுங்க, எங்களுக்கு அப்போ புக்கெல்லாம் கிடையாது. நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இருக்கோம். அங்கே போய் இவ்வளோ பெரிய புக்கு, ரொம்ப பெருசாக இருக்கும். அங்கே பிள்ளைங்கணும் தான் கொஞ்சம் எழுதணும், ஒரு 4 பக்கம் எழுதணும்னா அது ஒரு 1000 பக்கத்துக்கு மேலே பெரிய பெரிய புக்காக இருக்கும் அந்த காலம். இப்போல்லாம் நெட் வந்துட்டு இல்லை, 2 பேராக சேர்ந்துக்கிடுவோம். கொஸ்டினுக்கு எங்கிட்ட காலேஜ்லலாம் புக்கு எங்கள் லைப்ரரியில் இருக்காது, அங்கே தான் போகணும், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். அவங்க பாடம் தான் எங்களுக்கு நிறையா வரும். போய் உட்காந்து என்ன செஞ்சுட்டு கிடக்கணும், குனிஞ்சு எழுதணும். எழுதி அதில் நான் ஒரிஜினல் வச்சுட்டு அந்த கார்பன் ஷீட்டு இவ்வளோ காலம் வாங்கிட்டு இருப்போம். கார்பன் ஷீட்டில் எழுதிருப்போம். சிலது கார்பன் காப்பின்னு எல்லாம் கூட விழுந்திருக்காரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்களா அதுக்கு ஒரு வார்த்தையை போட்டுக்கிட்டு படிக்கணும். என்ன கேவலம்னு பாருங்க, அப்படிலாம் படித்து பாஸ் பண்ணி வந்தோம். அப்போ அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக தாளில் டேக் போட்டு நிறையா வச்சுருப்போம். அப்போ நான் பார்த்தா பாடிக்கிட்டே இருக்கும்போது, நான் என் ரூமில், ஒரு ரூமுக்கு 2 பேர் தான், பக்கத்து ரூமில் பிள்ளைகள் வருவாங்க. என்னம்மா இன்னும் படிக்க ஆரம்பிக்கலையா, நீ ஒரே ஜெபத்துலலாம் இருக்க? இல்லைப்பா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பாடம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதில் பார்த்தா நான் 4 பாடம் முடிச்சுட்டேனே. நீ எப்போ காலையிலே எழுந்துனியா? இல்லையே, நான் இப்போ தான் எழும்பி படிச்சு, இப்போ எத்தனை 5வது பாடம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ எங்கே படித்த? ஒரே பாட்டு தானே பாடிக்கிட்டு இருக்க. எனக்கே தெரியாது. அங்கே உண்மை நடந்தது. பாடமும் நடக்கும், பாட்டும் நடக்கும். கர்த்தரை துதித்து கொண்டே ஒரு குறையும் நம்மளுக்கு என்ன செய்யலாம், ஆண்டவர் வைக்கல் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, நம்ம சத்தம் மோசமா இருந்தாலும் பண்ணாருங்க, நல்லா பாடுங்க. தேவ வல்லமை உங்க மேல, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உனது வல்லமை, உனது பலன். அதனால அந்த நிறைய பெட்டிஷனை நிறைய கொண்டு வந்துருப்பீங்க. உபவாச ஜெபம் இல்லையா, நிறைய பெட்டிஷனோட இன்னைக்கு வந்திருப்பீங்க. அந்த பெட்டிஷனை எல்லாம் விட்டுட்டு உங்க கையில தூக்கி காலடியில போட்டுட்டேன். ஆண்டவரே, இந்த ஒவ்வொன்றா நான் தந்து, எனக்கு என் காலம் முழுவதும் இப்படி ஜெபித்தே எனக்கு ஒரு மாதிரி வீணே பேரும் போல இருக்கு. அதனால நீங்க அதுல கல்வாரி சிலுவையில எல்லா துக்கத்தையும் ஏத்துக்கிட்டீங்க. நம்ம நோயை எடுத்துக்கிட்டு சுகத்தை தந்திருக்காரு, கடனை எடுத்துக்கிட்டு ஐஸ்வர்யத்தை தந்திருக்காரு, பாவத்தை எடுத்துக்கிட்டு பரிசுத்தத்தை தந்திருக்காரு. அதனால நமக்கு அவரை பரிசுத்தத்தை பாடுவோம், ஆரோக்கியத்தை பாடுவோம், ஐஸ்வர்யத்தை பாடுவோம், பலனை பாடுவோம், வல்லமையை பாடுவோம். எல்லா துன்பமும் துயரங்களும் துண்ட காணும் துணிய காணும் ஓடி, எல்லா பிசாசும் ஓடி பேர். அப்போஸ்தலர் 10:38 பார்ப்போம், நசரேயனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். எனவே அவர் என்ன பண்ணாராம்? அப்போஸ்தலர் 10:38 வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும்
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். சரி, ஆக பிசாசின் வல்லமையில பிசாசுக்கும் வல்லமை இருக்கு, வால்ல தான் இருக்கு. அது நம்மள தீமை செய்ய முடியாததுதான். அத கர்த்தர் என்ன செய்திருக்காரு? அகப்பட்ட பிசாசின் வல்லமையில் அப்படி யாவரையும் குணமாக்குகிறாராக சுற்றி 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 தெரிந்தார். பிசாசும் எவனை விழுங்கலாமான்னு சுற்றி தெரிந்தான், இயேசுவும் சுற்றி தெரிந்தாரு. உங்களையும் என்னையும் சுற்றி தெரியதான் அழைச்சிருக்காரு. பசுத்தாய் வரும்போது அப்படி தண்ணி இதுல பப்ளிங் அப்படி எனது என்னுள்ளம் தேவன் பொங்கி தண்ணி அடுப்புல கொலைய வச்சோன்னா கொதிக்க ஆரம்பிக்கிறது போல நம்மளும் கொதிச்சு கிடக்க முடியாது. நம்ம வாயும் அடக்க முடியாது. இந்த வாயாடி என்ன பேசுறான்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல காலு நிக்காது. தேவ வல்லமே எல்லா பக்கத்துலயும் சுற்றி திரிவோம். நம்மளை கண்டாலே பேய் பிசாசும் ஓடியே செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்ம வேலை காலில் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். 59:16 நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு போடுவேன். அதனால் நெருக்கங்கள் பார்த்தீங்களா, எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானவன். ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்ணை மூடுவோம், முழங்கால் படியிடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். என் வேலை கர்த்தருடைய வல்லமையை பாடுவதுதான், காலையிலே எழும்புவதுதான், துதிக்கிறதுதான். எல்லாருக்கும் முழங்கால் படியிடுவோம், கரங்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுப்போம், தலைய வானத்துக்கு நேராக அண்ணாந்து பார்ப்போம். கிழக்கிலும் மேற்கிலும் மனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. உன்னதத்தின் பலன் நம் ஒவ்வொருவர் மேலேயும் இறங்கணும் இல்லையா? உன்னத தேவ பலத்தை ஊற்றுறார். எல்லாரும் வானத்தை நோக்கி பார்ப்போம். எங்கெல்லாமோ யார் முகத்தெல்லாமோ பார்த்து பார்த்து ஏமாந்துட்டோம் இல்லையா? இந்த மாமா கட்டாயமா காசு தருவாருன்ட்டு போனீங்க, அவர் முகம் கொடுக்கவே இல்லை. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டார். அத்தை சொல்லுவாங்க, மாமா அப்பதே காலையிலேயே போயிட்டாங்கம்மா. எப்பமா வரும் தெரியாதும்மா. நீங்க போன் போடுவீங்க, போனே எடுக்காது. நம்பி போயிருப்பீங்க, இழந்துட்டு. கர்த்தரை நோக்கி பாருங்க. என்னென்ன பண தேவையில வந்தீங்களோ, என்னென்ன சுக தேவையில வந்தீங்களோ, என்னென்ன எல்லாரும் 2 கையை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பாருங்க, வானத்தை நோக்கி பாருங்க. அவர் அண்ணாந்து பார்க்கிறார். பரத்தில் இருந்து கட்டாயமா ஜெயம் வரும். தேவ மகிமை ஒவ்வொருவரையும் வந்து ஒவ்வொருவர் மேலும் அமர்வதால், புறாவை போல் அமர்வதால் வல்லமையாய் அமர்வீரார். எல்லாரையும் ரத்த கோட்டைகளாய் மூடி பாதுகாத்துக் கொள்கிறார். இந்த சபையை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் அநேக ஜனங்கள் இந்த சபைக்கு வரத்தக்கதாக தேவ மகிமை விளங்கட்டும், தேவ வல்லமை விளங்கட்டும். இப்படி வல்லமை விளங்குனதுனாலதான் எல்லாரையும் கொண்டுட்டு வந்ததப்பா. அது போல இருக்க ஒவ்வொருவரும் குட்டி இயேசுக்களை போல ஜொலி 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 என்று ஜொலிப்பார்களா, வல்லமையின் மேல் வல்லமை அடைவார்களாக. உமது கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.